திருச்செந்தூரில் கிடைக்கக்கூடிய பன்னீர் இலை விபூதியினுடைய மகிமை சொல்வதற்கு அரியது. அப்பேற்பட்ட மகிமை வாய்ந்தது. முருகன் ஒரு பக்கத்திற்கு 6 கரங்கள் என்று 12 திருக்கரங்களை கொண்டவன். அதுபோல பன்னீர் இலையின் ஒரு பக்கத்தில் 6 நரம்புகள் என்று 6 நரம்புகள், அதாவது 12 நரம்புகளை கொண்டது பன்னீர் இலை. முருகனை அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு தன்னுடைய பன்னீர் திருக்கரங்களால் இந்த விபூதி பிரசாதத்தை வழங்குகிறார் என்பது ஐதீகம். திருவாவடுதுறை ஆதீனத்தைச் சேர்ந்த தேசிக மூர்த்தி என்பவர் கோபுரம் கட்டும் பணியில் ஈடுபட்ட போது தொழிலாளர்களுக்கு கையில் கொடுக்க பணம் இல்லாததால் முருகனை வேண்டிக் கொண்டு பன்னீர் இலையில் விபூதியை மடித்து பிரசாதமாக கொடுத்தார். ஆனால் அவர்கள் சற்று தொலைவில் சென்று அதை பிரித்து பார்த்தபோது என்ன ஒரு ஆச்சரியம்! அவரவர்கள் செய்த வேலைக்கேற்றாற் போல தங்க காசுகள் அதில் ஊதியமாக இருந்தன. அப்பேற்பட்ட மகிமை வேந்தது இந்த பன்னீர் இலை விபூதி. பகிழி கூத்தர் தீராத வயிற்று வலியை நீக்கி கொண்டார். ஆதிசங்கரர் சுப்பிரமணிய புஜங்கத்திலே இந்த விபூதி